நயன்தாரா அவர்கள் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு டாக் வந்து டக்குன்னு பார்த்தா தெலுங்குல வந்துட்டு ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வந்திருக்காங்க. நீங்க உச்சத்துல இருந்தீங்க, டாப் ஸ்டாரா இருந்தீங்க, அவங்களுக்கு பின்னாடி நயன்தாராவோட கால் ஷீட் கிடைக்காதான்னு கியூல காத்துட்டு இருந்த காலம் இருந்துச்சு. நீங்க அப்படி இல்லை அப்படிங்கிற போது அவங்களே அதை தெரிஞ்சுக்கிறாங்க, ரியலைஸ் பண்றாங்க. ஓஹோ, நம்மளுடைய மார்க்கெட் வந்து பழையபடி இல்லை, அப்ப நம்ம வந்து பழையபடி நம்மளை வந்து இந்த ஃபீல்டுல தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், அப்போ ப்ரொமோஷனுக்குலாம் போவோம், ப்ரொமோஷன்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இது தொடக்கம். இனி நீங்க பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய ப்ரொமோஷன் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஆடியோ மேடைகள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூக்குத்தி அம்மனாவே வேடம் போட்டு போய் ப்ரொமோஷனுக்கு நின்னாலும் ஆச்சரியப்படுறோம். தமிழ் படங்களுக்கு இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்கு வரல. தெலுங்கு படத்துல ஒரு தெலுங்கு இயக்குனர் கேட்கிறாரு அப்படின் போது அந்த இயக்குனரோடவே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் மட்டும் ஒன்று இருக்குல்ல. தமிழ்ல கொடுக்கறதும் பணம் தான், தெலுங்குல கொடுக்கறதும் பணம் தான், வேற எந்த லாங்குவேஜ்ல வாங்குறதும் பணம் தான். அங்கேயும் 10 கோடி, இங்கேயும் 10 கோடி, தமிழ் 10 கோடி, தெலுங்கு 10 கோடினா இருக்கு. அதனால பணத்துக்கு எங்க வந்து இது இருக்கு, மொழியெல்லாம் இருக்கு. அதனால நிச்சயமா தமிழ்லயும் ப்ரொமோஷனுக்கு கூடி சீக்கிரம் வருவாங்கிறதா என்னுடைய கணிப்பு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்ல நினைக்கிறேன். மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நயன்தாரா அவர்கள் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு டாக் வந்து ஓகே வரலனாலும் பரவாயில்ல, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா தெலுங்குல வந்துட்டு ஒரு படம் பண்றாங்க. மன சங்கர பிரசாத் காரு அப்படின்ற மாதிரி சிரஞ்சீவி அவர்களுடைய ஒரு படம். பொங்கலுக்கு வந்துட்டு இப்போ ஜனநாயகனோட இது எல்லாமே வந்துட்டு ஒன்னா வந்து வரப்போகுதுன்னு வைங்களேன். ஆனா அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வந்திருக்காங்களே, இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? மார்க்கெட் போயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன சார் சொல்றீங்க? நயன்தாரா அவர்களுக்கே மார்க்கெட். நயன்தாராக்கு ஏது மார்க்கெட்? இப்ப எத்தனை படம் பண்றாங்க சொல்லுங்க. மூக்குத்தி அம்மன் ஒரு படம் பண்றாங்க, டாக்ஸிக்னு ஒரு படம் கன்னடத்துல பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, யாஷோட பண்றாங்க. யாஷோட பண்றாங்க. வேற என்ன படங்கள் இருக்கு சொல்லு பாருங்க, சொல்லுங்க. ராக்காயோ ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, தொடங்கின மாதிரியே தெரியல. வேற ஏதாவது படங்கள் இருக்கா நயன்தாராக்கு? ஒரு காலத்துல 1 டஜன் படங்கள் வச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து வந்து எந்த படத்துல நயன்தாரா நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஒரு கிளாமரான ஹீரோயினா நயன்தாரா வந்து பில்லாக்கு அப்புறம் பார்க்கப்பட்டாங்க. நிறைய படங்கள் நயன்தாரா வந்தாலே வந்து ரொம்ப அந்த படம் ஓடுங்கிற அளவுக்கு வந்து ரசிகர்கள், அதாவது நயன்தாராக்கே ஒரு தனி ரசிகர்கள். ஒரு சிலருக்கு தான் அப்படி ரசிகர்கள் வருவாங்க. ஒரு காலத்துல குஷ்புக்கு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நதியாக்கு இருந்தாங்க. இப்ப நயன்தாராக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க, அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. பெரிய செல்வாக்கான நடிகை தான், தமிழ் சினிமால மிகப்பெரிய நடிகை தான், உச்சத்துல இருக்கிற நட்சத்திரம் தான். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நயன்தாராக்கு வந்து மார்க்கெட் பெருசா இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதான் உண்மை. கயாடு லோகர், அப்படியே மமிதா பைஜு, இன்னும் பல பேர், பூஜா ஹிட்டே, இப்படி பல பேர் வந்து சினிமாக்குள்ள வந்துட்டாங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம். ஒரு காலத்துல ஒருத்தருங்க ரொம்ப பிரபலமா இருப்பாங்க, அடுத்தடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள வந்து வேற ஆட்கள் வரும்போது அவங்க கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகி போவாங்க. ஆனா நயன்தாரா, திரிஷா இப்படிப்பட்ட நடிகைகளை பார்க்கும்போது பல வருடங்களா இருந்தாங்க தமிழ் சினிமால. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா ஒரு ஆளுமையான நடிகை தொடர்ந்து இருந்தாங்க. இப்பயும் இருந்துட்டு இருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ அவங்களுடைய படங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நயன்தாரா அப்படின்னாலே ஒரு நிமிந்து பார்த்தாங்கல்ல, அது வந்து நயன்தாராவா, இந்த படத்துல நடிக்கிறாங்களா, அவங்க நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால வந்து அடுத்து இந்த மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காலத்துல வந்து பாப்புலரா இருக்கும்போது எந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கும் வரமாட்டேன், எதுக்குமே கோஆபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய படமா இருந்தா, அதாவது ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பா இருந்தா, நயன்தாரா அதுல நடிச்சிருந்தா அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு, அந்த ஆடியோ வெளியீட்டு விழாக்கெல்லாம் அவங்க ஆல்ரெடி போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கொள்கையில வந்து நயன்தாரா வந்து ஸ்டிக் ஆன் ஆகியிருக்காங்களா? ஒரு ஸ்டிக் ஆன்னா என்னன்னா, ஒரு கொள்கை அப்படின்னா அந்த கொள்கையில நீங்க எப்பவுமே கரெக்டா இருக்கணும். நீங்க வந்து ப்ரொமோஷன்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னா நடிக்கக்கூடாது. என் படத்துக்கு நடிப்பேன், மற்றவங்க படத்துக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னா எல்லாமே படம் தானே, எல்லாமே பணம் போட்டு தான் எடுக்கிறாங்க. நீங்க உங்க படத்துக்கு தயாரிப்பாளர் மாதிரி தான், உங்களை வச்சு படம் எடுக்கிற, அதாவது ஹீரோயினா போட்டு படம் எடுக்கிற மற்ற தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர். ஸோ உங்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காண்டி உங்க பட ப்ரொமோஷன் நடிக்கிறீங்க. அப்போ மற்றவர்களுக்கு லாபம் வரணும்ல, அந்த ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கணும்ல. அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இல்லாம தானே நீங்க மற்ற படங்கள் ப்ரொமோஷனுக்கு வர மறுத்தீங்க. நீங்க உச்சத்துல இருந்தீங்க, டாப் ஸ்டாரா இருந்தீங்க, அவங்களுக்கு பின்னாடி நயன்தாராவோட கால் ஷீட் கிடைக்காதான்னு கியூல காத்துட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற போது அவங்களே அதை தெரிஞ்சுக்கிறாங்க, ரியலைஸ் பண்றாங்க. ஓஹோ, நம்மளுடைய மார்க்கெட் வந்து பழையபடி இல்லை, அப்ப நம்ம வந்து பழையபடி நம்மளை வந்து இந்த ஃபீல்டுல தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், அப்போ ப்ரொமோஷனுக்குலாம் போவோம், ப்ரொமோஷன்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால தான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த தெலுங்கு படம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது தொடக்கம். இனி நீங்க பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய ப்ரொமோஷன் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஆடியோ மேடைகள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூக்குத்தி அம்மனாவே வேடம் போட்டு போய் ப்ரொமோஷனுக்கு நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
இல்ல. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்பவுமே இருக்கும்போது எப்படின்னா உங்களுக்கு நம்ம என்னவா இருக்கோங்கிறது நமக்கே தெரியாது. இது வந்து நயன்தாரா வச்சு சொல்லல, பொதுவாவே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேரு புகழ் பணம் எல்லாம் கிடைக்கும் போது மிகப்பெரிய உச்சமும் உயரமும் உங்களுக்கு கிடைக்கும் போது அங்க உங்களுக்கு பணிவும் துணிவும் இருக்கணும், பணிவும் இருக்கணும் துணிவும் இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்பேக் வரும். நிச்சயமா செட்பேக் வரும்போது அந்த சூழ்நிலையில நீங்க வந்து உங்களை வந்து பெரிய ஆளா காட்டிக்கணும்னு மறுபடியும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஸோ மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருமே இதுதான் பண்றாங்க. இன்னைக்கு வந்து பாருங்களேன், ஒரு சின்ன நடிகர் இன்னைக்கு நேத்திக்கு வந்தவர் அப்படின்னா கூட ஒரு 6 கோடி கேட்கிறாரு, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார் அப்படின்னா அவர் ஒரு கால் மேல கால் போட்டுக்கிறது, ஒரு ப்ரொடியூசரை மரியாதை எல்லாம் பண்றது, சிகரெட்டை வந்து ப்ரொடியூசருக்கு முன்னாடியே ஊதி தள்ளுறது எல்லாமே வந்து சினிமாவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறத சினிமா விட்டு பிரிக்க முடியாது. நடிகர்கள், இந்த உச்சத்துல இருக்கிற இயக்குனர்கள், உச்சத்துல இருக்கிற பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட்னாலதான் கெட்டழிஞ்சு போயிருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூடுங்கிறது இன்னைக்கு நயன்தாரா மட்டும் பண்ற ஒரு விஷயம் கிடையாது, பல பேர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிற விஷயம் தான். ஆனா அந்த வாய்ப்பு குறையும் போது, அந்த வாய்ப்பு இல்லாம போகும்போது அது வந்து அவங்க வந்து அடுத்து கட்டம் என்ன, அடுத்து நமக்கு வருமானத்துக்கு என்ன வழி, அடுத்து நம்ம மார்க்கெட் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு அவங்க தேடுவாங்க, தேடி போவாங்க. இது இயல்பு. அந்த வகையில நம்ம ஒரு சில உதாரணங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரஜினியோட படத்துல, சிவாஜி படத்துல வாஜி 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 என் ஜீவன் சிவாஜி அப்படின்னு வந்து யார் ஆடினா, ஸ்ரேயா ஆடினாங்க. ரஜினிக்கு பேர் வந்து ஸ்ரேயா. ரஜினியோட ஜோடி போட்டு ஆடின ஸ்ரேயா எவ்வளவு பெரிய ஸ்டார் ரஜினி. இன்னைக்கு ரஜினியோட ஜோடி போட்டு ஆடினாங்க. ஆனா அடுத்து என்ன ஆச்சு வந்து வடிவேலுவோட ஒரு பாட்டுக்கு, ஒரே ஒரு பாட்டுக்கு ஆடினாங்களா இல்லையா? ஆடினாங்கல்ல. சோ ஏன் ஆடினாங்க? சோ அங்க வந்து உங்களோட மார்க்கெட் போயிருச்சு. உங்களோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும். இல்லைன்னா பணம் கோடிகள்ல கொடுக்குறாங்கன்னும் போது ஏன் அந்த பணத்தை விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வந்து பண்ணாங்க. அதே மாதிரி நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாப்பியா, யாரு விக்ரமோட சங்கர் டைரக்ஷன்ல சதா ஆடினாங்கல்ல. சதாவும் பாத்தீங்கன்னா வடிவேலோட ஒரு பாட்டுக்கு ஜோடி போட்டு ஆடினாங்கல்ல. ஏன் ஆடினாங்க? ஏன் வந்து நான் என்ன கேட்கிறேன், நீங்க ரஜினியோட ஆடுறீங்க, விக்ரமோட ஆடுறீங்க, சூப்பர் ஸ்டார்ஸோட நீங்க வந்து பேர் பண்ணிருக்கிறீங்க, நீங்க எதுக்கு வடிவேலுவோட ஒரு பாட்டுக்கு ஆட போறீங்க? நான் வடிவேலுவை குறைச்சு மதிப்பிடல, நீங்க தப்பா நினைச்சுக்க போறீங்க. வடிவேலுவை மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படி எடுத்துக்காதீங்க. அதாவது இங்க இவங்க எல்லாம், வடிவேலு காமெடியன், அவரு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு, அது வேற கதை. ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோஸா, இவங்க எல்லாம் வந்து பாப்புலரான கமர்ஷியல் ஹீரோஸா, மாஸ் ஹீரோஸா இருந்தவங்க, மக்கள் கிட்ட மாஸா போய் ரீச் ஆனவங்க. அவங்க படத்துல அவங்களோட ஜோடி போட்டு நடிச்சுட்டு நீங்க போய் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு நடிக்கலையா? இப்ப வந்து தமனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காவாலா பாட்டுக்கு ஆடலையா? அப்புறம் வந்து நம்ம சமந்தா வந்து ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஆடி கொடுக்கலையா? ஸோ அதெல்லாம் எப்படின்னா ஒரு மார்க்கெட் அப்படி இருக்கும்போது, அந்த மார்க்கெட் குறையும் போது அடுத்தடுத்து சில விஷயங்களை பண்றதுக்கு முற்படுவாங்க. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். சார், அதுலயே வந்துட்டு தமிழ் படங்களுக்கு இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்கு வரல. பட் தெலுங்கு படத்துல ஒரு தெலுங்கு இயக்குனர் கேட்கறாரு அப்படின்னும் போது அந்த இயக்குனரோடவே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. இங்க வந்துட்டு பிரஸ் மீட்டுக்கு வரல, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரலங்கிறத தாண்டி 2 பேரும் சேர்ந்து நடிச்சே கொடுத்துருக்காங்கன்னும் போது அப்ப நான் தமிழ் சினிமாவை வந்துட்டு பாத்துக்கலாம், முதல்ல தெலுங்குக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்காங்களோ? அப்படிலாம் இல்லைங்க. மார்க்கெட் போச்சுன்னா தமிழ் தெலுங்கு எல்லாம் கிடையாதுங்க. மார்க்கெட் இருந்தா எல்லா லாங்குவேஜும் வரும். மார்க்கெட் இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பேரிகார்ட்ஸே கிடையாது, அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அடுத்து நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றேன், அடுத்து மூக்குத்தி அம்மன் ப்ரொமோஷனுக்கு நிச்சயமா நயன்தாரா வருவாங்க, ப்ரொமோஷன்ல கலந்துப்பாங்க. அந்த படம் வந்து அவங்க ப்ரொமோஷன்ல கலந்துக்கிட்டா அது வெற்றி படம் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த சப்போர்ட் அன்னைக்கு பண்ணுவாங்க. அது அந்த தயாரிப்பாளருக்கு வெற்றி படம் ஆகணும், அந்த இயக்குனருக்கு வெற்றி படம் ஆகணும், அந்த குரூ ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லை, நாம வந்து ஜெயிக்கணும், நாம வந்து தொடர்ந்து மார்க்கெட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிச்சயமா அந்த படத்தினுடைய மூக்குத்தி அம்மன் ப்ரொமோஷனுக்கு வருவாங்க. தமிழ் தெலுங்கு எல்லாம் கிடையாது. தமிழ்ல கொடுக்கறதும் பணம் தான், தெலுங்குல கொடுக்கறதும் பணம் தான், வேற எந்த லாங்குவேஜ்ல வாங்குறதும் பணம் தான். அங்கேயும் 10 கோடி, இங்கேயும் 10 கோடி, தமிழ் 10 கோடி, தெலுங்கு 10 கோடினா இருக்கு. அதனால பணத்துக்கு எங்க வந்து இது இருக்கு, மொழி எல்லாம் இருக்கு. அதனால நிச்சயமா தமிழ்லயும் ப்ரொமோஷனுக்கு கூடிய சீக்கிரம் வருவாங்கிறதா என்னுடைய கணிப்பு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்ல நடிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபேன் ஆட்ல உட்காந்து அவரும் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் நடிச்சிருக்காங்க. இன்னொரு டெலிகாம் ஆட் எதுக்கோ வந்து நடிக்கிறதுக்கு வந்து 3 நிமிஷம் ஆடுக்கு வந்து 10 கோடி கேட்டிருக்காங்க. சோ அப்படி வந்து ஆட்ஸ்ல எல்லாம் நடிக்க வந்துட்டாங்க. அவங்கள வந்து அடுத்த தளத்துக்கு நகர்த்த பாக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சினிமால வாய்ப்பு இல்ல, வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால பிஸியா ஆக்கிக்கணும் அப்படின்னா எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் வந்து படத்துல நடிச்சவங்க ஆடெல்லாம் நடிக்காம இருந்தவங்க இப்ப ஆட்ல நடிக்கிறாங்க, ப்ரொமோஷனுக்கு வராங்க, எல்லாமே அடுத்தடுத்து நடக்குது.
ஆனா நீங்க வந்துட்டு ஒரு சினிமாவில் நடிச்சவங்க வந்துட்டு தன்னை பிஸியா வச்சுக்கணுன்றதுக்காக இதை பண்றான்னு சொல்றீங்க சார். ஆனா அவங்க ஒரு தொழிலதிபரா இருக்காங்க, நிறைய அவுட்லெட்ஸ் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்துட்டு அவங்க இந்த மாதிரியான சில காம்ப்ரமைஸ், கொள்கையில இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுன்ற தேவை என்ன இருக்கு? இல்லைங்க, நீங்க கொள்கையிலிருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற தேவை என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கொள்கையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் கொள்கையே இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க வந்து எந்த பட ப்ரமோஷனுக்கும் போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கும்போது அவங்க சொந்த படத்துக்கு எப்படி ப்ரமோஷன் போவாங்க? அப்பயே உங்க கொள்கையை நீங்க தளர்த்துக்கிறதா தான் அர்த்தம். நீங்க ஒரு கொள்கைவாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கொள்கை பிடிப்போட எல்லா காலகட்டங்களிலும் இருக்கணும். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பிரச்சனை வரும், சோதனைகள் வரும், எல்லாமே வரும். ஆனா நீங்க அந்த கொள்கையில நிலையா நின்னீங்கன்னா தான் அங்க நீங்க கொள்கைவாதின்னு நம்ம உங்களுக்கு சொல்லலாம். ஒரு பிரச்சனை வந்தோடனே என்னுடைய கொள்கையை மாத்திக்கிறேன், ஒரு சோதனை வந்தோடனே என்னுடைய கொள்கையை நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம கொள்கைவாதியே பார்க்க முடியாது. நான் இப்ப மற்ற படத்தை ப்ரமோஷன் நடிக்க மாட்டேன், என் படம் ப்ரமோஷன் நடிப்பேன் அப்படின்னா அது கொள்கையே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். என்னுடைய பார்வையில அப்படிதான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்து கொள்கையை விட்டு வெளியில வந்தவங்க தான் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து சகஜமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா மூக்குத்தி அம்மன் ப்ரொமோஷன்ஸுக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க. பூஜைக்கு வந்த அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமே ஏகப்பட்ட சர்ச்சை, எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, அடுத்து மற்றவங்களுக்குலாம் நின்றுட்டாங்கன்ற மாதிரி நிறைய சிக்கல் இருந்தது இல்ல. அப்ப அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இயக்குநர்களுக்கு சவாலா இருக்கும் இல்லையா? இந்த இயக்குநர்களுக்கு சவாலா இருக்குங்கிறது உண்மைதான். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், மூக்குத்தி அம்மனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுந்தர் சி தான் அதனுடைய இயக்குனரா இருக்காரு. ஸோ அவர் சுந்தர் சி கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேல பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாமே பெரிய வெற்றி படங்கள். ரஜினியோட பணியாற்றிருக்கார், கமலோட பணியாற்றிருக்கார், பல ஸ்டார்ஸோட வந்து சுந்தர் சி பணியாற்றிருக்கிறார். அதனால வந்து ஒரு நட்சத்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆர்ட் தான், அது ஒரு கலை தான். ஒரு இயக்குனருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரஜினி மாதிரி, கமல் மாதிரி, இல்ல விஜய் அஜித் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ், சூர்யா, தனுஷ், சிம்பு, இந்த மாதிரி ஸ்டார், சிவகார்த்திகேயன், இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆர்ட் தான். அது அவங்களுடைய மூடு, அவங்க என்ன மைண்ட்ல இருக்காங்க, என்ன அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கலாம், எப்படி நடிக்க வைக்கலாம், அவங்களை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். அந்த வகையில வந்து சுந்தர் சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்லா எப்படி சொல்ல சினிமாவை கத்துக்கிட்டவர், பல படங்கள் வெற்றி கொடுத்தவர், பல ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணவர், நடிகர்கள் மட்டும் இல்ல நடிகர்களோடையும் பாத்தீங்கன்னா டாப் ஸ்டார்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணவர். அப்படின்னும் போது நயன்தாரெல்லாம் ஹேண்டில் பண்றதெல்லாம் அவருக்கு பெரிய சிக்கலா இருக்காது. ஆரம்பத்துல சில சிக்கல்கள் சுந்தர் சிக்கே இருந்ததா சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி மூக்குத்தி அம்மன் பட பூஜைக்கு வரும்போது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பல பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லி சில சர்ச்சைகள் வந்தது உண்மைதான். அந்த நேரத்துல சுந்தர் சி சொல்லும் போது நயன்தாரா வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன், அதாவது வந்து சொன்னதை கேட்கல அப்படிங்கிற மாதிரி சில சர்ச்சைகள் வந்தது. சுந்தர் சிக்கும் நயன்தாராக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்ற ஒரு அதாவது படப்பிடிப்புல அப்படின்னும் போது அது சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டாலும், ஆனா என்ன நடந்தது, அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணாரா இல்லையா, அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டருக்கு உள்ள ஒரு குவாலிட்டி. அது சுந்தர் சிட்ட இருக்கு. அதனால நயன்தாராலாம் அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவார் சார். ஆனா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா உண்மையிலேயே இன்னைக்கு மார்க்கெட் இல்லையா சார்? இது வந்து லேடி சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லைங்க, யாரா இருந்தாலும் சரி, சினிமா அப்படின்னா மார்க்கெட் இல்லைன்னா மார்க்கெட் இல்லதான். அதாவது வந்து தியாகராஜ பாகவதர் தான் வந்து தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார், அது தெரியும் நினைக்கிறேன். அவரே பாத்தீங்கன்னா ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல மாட்டி, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாது, ஆனா கேள்விப்பட்ட விஷயங்கள், பத்திரிகையில படிச்ச விஷயங்கள், ஊடகங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எப்படின்னா, தியாகராஜ பாகவதர் வந்து எங்கேயாவது பொது இடங்களுக்கு வந்தாருன்னா எப்படியாவது அவரை முத்தம் கொடுத்துட மாட்டோமா, அவர் சுண்டு விரலையாவது தொற்ற மாட்டோமா, அவர் எப்படியாவது கட்டி பிடிச்சிட மாட்டோமா, ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசிட மாட்டோமா. இப்ப ரஜினி கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறாங்க, விஜய் கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர் சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னா அவர் தான் ஃபர்ஸ்ட். அவரே பாத்தீங்கன்னா ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல சிக்கி அந்த மார்க்கெட்டுன்னு ஒண்ணு போனதுக்கு அப்புறம் அதாவது நடந்த சம்பவங்க. ஒரு ஆள் வந்து ஒரு தியாகராஜ பாகவதர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காரு. ஒரு 100கணக்கான மக்கள், நான் சொல்றது வந்து